அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்ன பேருண்ணா? சுரேஷ். சரி, எத்தனை வருஷமாக அந்த இது பார்த்துட்டு இருக்கீங்கண்ணா? 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பர்ண்ணா. இப்போ இந்த வேலைக்கு எப்படிண்ணா வந்தீங்க நீங்கள்? வேலைக்கு ஆளுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்த்து விட்டாங்க. ஓ சரி சரி. இந்த வேலைக்கு தான் வரணும்னு பர்டிகுலராக வந்தீங்களா, இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும்? ஏதோ ஒரு வேலை இருந்தால் போதும் தான் வந்து அப்புறம் இந்த வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. ஓ சரி சரி சரி. இப்போ இந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் அந்த மாதிரி ரொம்ப மாடியாக ஏறி இறங்கணுமே, அப்புறம் இந்த சைக்கிளை நம்ம அழுத்தி கொண்டு போகிறோம், அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அப்போ மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இல்லை வேறு வேலை பார்க்கலாம் அப்படிலாம் தோணுமா உங்களுக்கு? அப்படியே தோணலை. அப்படின்னு தோணலை. நல்லா இஷ்டப்பட்டு தான் செய்றீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் வந்து இந்த சிலிண்டரில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது இந்த சுற்றி தண்ணி ஊற்றி பண்ணுறீங்க, அது எதனால் பண்ணுறீங்க? லீக் வரும்ல, அது லீக் வராமல் வந்து செக் பண்ணுறது. லீக் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அது தண்ணி ஊற்றுறது. பரவாயில்ல, சூப்பர்ண்ணா. சில பேர்னா யதார்த்தமாக அதை பாட்டு எடுத்து கொண்டு போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வந்து சுற்றி வந்து பேக் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் அதை சுற்றி லீக் வருங்கிறீங்க. நம்ம அந்த இடத்துல லீக் வரும். அந்த இடத்துல லீக் வரும். தண்ணி ஊற்றுனா தெரியும். சரி சரி சரி, பரவாயில்ல. அதேமாதிரி இப்போ இந்த மழை பெஞ்சா கூட வாடிக்கையாளர்களுக்கு வந்து சரியாக கொடுக்கணும்னு சொல்லி தண்ணியை ஊற்றி கழுவி கொடுக்குறீங்க. இது எப்பவும் மழை வந்தால் இப்படி தான் செய்வீங்க? ஆமாம் ஆமாம், இப்போ ரெகுலராக அப்படி பண்ணுறது தான். மழை வந்து சேர் இருக்குல்ல, சேர் க்ளீன் ஆகிறதுக்கு அது சரிங்க. சரிண்ணே. அப்புறம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வந்து நலவாரியம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை தொழிலாளர் நலவாரியம், திருநங்கைகள் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், இந்த மாதிரி விவசாயிகள் நலவாரியம், ஏன் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், அதை விட என்னென்னா சினிமா துறையிலேயே திரைப்படத்துறை நலவாரியம்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாடு முழுக்க வந்து கேஸ் சிலிண்டர்லாம் போட்டுக்கிட்டு எத்தனையோ லட்சம் பேர் இருப்பீங்க நீங்கள். உங்களுக்குலாம் ஒரு அமைப்பு மாதிரி நலவாரியம் மாதிரி இது இருக்குதானே? இல்லை, எதுவும் இல்லை, இருந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஏன்னா நலவாரியத்தில் வந்து உங்களுக்கு வந்து காப்பீட்டு திட்டம் கொடுக்குறாங்க, ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறாங்க, மகப்பேறு, கல்வி உதவித்தொகை, இப்படி நிறைய பயன்பாடுகள் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு நலவாரியங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய தமிழ்நாடு அரசில் திட்டங்கள் கொடுக்குறாங்க. அந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு சேரணும்ல. அப்போது இதை வந்து இந்த மாதிரி நலவாரியம் அமைக்கிறதுக்காக வந்து இந்த கேஸ் ஏசென்சிலாம் இருப்பாங்களா, அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது முறையிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்க, இஎஸ்ஐபிஎஃப்லாம் பிடிக்கிறாங்க. இஎஸ்ஐபிஎஃப்லாம் பிடிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசோட நலவாரியத்தில் மட்டும் நீங்கள் இல்லை. இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, நன்றி.